மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். நம்முடைய தேவன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் தடைகளை உடைத்தெறிகிறதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். உங்க வாழ்க்கையில திருமணத்துல நீண்ட காலமா தடைப்பட்டிருக்கா? அநேக வருஷங்கள் திருமணத்துக்கு நீங்க முன்னெடுக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்கிறீங்களா? அதுல அநேக தடைகளை நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எங்கேயோ தேங்கி தடைப்பட்டிருக்கா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய தேவன் தடைகள் நீக்கி போடுகிறவர். ஏன் தடைகள் வருது என்றால், நம்முடைய சுய முயற்சி. தேவனே இல்லாமல் நாமளே முன்னெடுத்து ஒரு விஷயத்தை சுய பலத்துல பண்ணும் பொழுது தடைகள் தானாகவே வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை முன்னிறுத்தி அவருக்கு பின்பாக நீங்க சென்றீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்றால் உங்களுக்கு முன்பாக எப்படி தடை இருக்க முடியும்? தேவன் தடைகளை உடைத்து உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.